சரி, இப்ப நம்ம வந்து தனியான இப்ப நம்ம ஹீலிங், மெடிசன் பிளஸ் வந்து நமக்கு இந்த மாரி டிவைன் ஆற்றல் உள்ள சில ஆட்கள் பத்தி சொன்னீங்க. ஜீசஸ், வள்ளலார் இந்த மாரிலாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்ப அதே ஆற்றல் வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு நீங்க ஏதோ கொஞ்சம் பயிற்சிகள்லாம் குடுக்கிறதாவும் சொன்னீங்க. இப்போ இது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு வெறுப்புகளுக்கோ, இல்ல என்னோட ஆசைகளுக்கோ, ஒரு காரிய சித்தி மாரியோ, நான் ஏதாவது ஒரு வீடு கட்டணும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஏதாவது சில விஷயங்களுக்கோ, இந்த மாரி நம்ம இறை ஆற்றல பயன்படுத்துற அனுபவங்கள் இருக்கா? ஆ. அந்த மாதிரி அனுபவங்கள் நிறையா இருக்கு. அதை பற்றி பேசுவோமா? பண விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கோவையில் ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் வந்து மிலிட்டரி இது விசைத்தறி வச்சிருந்தார். அப்போ அதுக்கு வந்து எலக்ட்ரிக் பில் கட்ட வேண்டிய நாள். பில்லு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் போட்டிருக்கு. ஆனால் சுத்தமாக கையில் பணம் இல்லை. நீங்களும் அது என்னுடைய அப்பாவும் குருநாதர் தான் எனக்கு வழிகாட்டுறவங்க. அவங்க 2 பேருமே இல்லை. இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. ஏதாவது இந்த பிரச்சனை இருந்து சரியாகணும். இல்லைன்னு நிறைய ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன, எல்லாம் சரியாயிரும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டான். அது என்ன நடந்ததுன்னா, ஒரு என்கிட்ட வந்து சொல்லும்போது ஒரு 9 மணி இருக்கும்னு வச்சுங்களேன். 11 மணிக்குள்ள பணத்தை கட்டிட்டாரு. எப்படியா கட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாரோ ஒருத்தர் நண்பர் வந்தாரா, அவர்கிட்ட இவர் பணம் கேட்டது இல்லையா, அவர் கொடுக்குற நிலைமையில இருக்கிற ஆளு கிடையாது. ஆனா அவரா வந்து கேட்டாரு. இல்லை ஏதோ இருக்கீங்க, பணம் தேவை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, சரி நான் என்கிட்ட இருக்கு, பணம் கட்டுங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்ப இது பண்ணார். அதுக்கப்புறம் 2-3 தடவை இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவர் பேசியிருக்காரு. அது நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இது மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு.